Mare
பார்த்தேன் மாகுடைய தாய். பிறகு என்ன நடந்தது? மணிமேகலா தெய்வம் மணிமேகலையின் பிறப்பின் நோக்கத்தை நிறைவு செய்ய அவளை ஆழ்ந்த நித்திரையாக்கி மணிப்பல்லவம் என்ற தீவுக்கு தூக்கி சென்றது. அங்கே அவளுக்கு 3 வரங்களை கொடுத்தது. அவளின் முப்பிறப்பையும் இப்பிறப்பின் நோக்கத்தையும் கூறி மறந்தது. என்ன அந்த 3 வரங்கள்? வேற்றொரு கொள்ளல், பசியை தாங்கிக் கொள்ளல், வான்வழி செல்லல். நல்ல வரங்களாயிற்று. ஏன் எனக்கெல்லாம் இப்படி வரம் கிடைப்பதில்லை? நல்லவர்களுக்கு கிடைத்தால் அது வரம், மற்றவர்களுக்கு கிடைத்தால் அது சாபம். நன்றாக சொன்னீர்கள். கிடைத்தை வரமாக்க நல்ல மனம் கொண்டவர்களால் மட்டும்தான் முடியும். சரி சரி, கலைக்கு வருவோம். மணிமேகலை மணிப்பல்லவத்தீவின் அழகில் மயங்கி அங்கே அவரது நாட்களை இனிமையாக கழித்தார். மணிப்பல்லவம் எப்படி அவளை வரவேற்கிறது தெரியுமா? மணிப்பல்லவத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு நடந்தது. அதை பற்றி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அங்குதான் மணிமேகலைக்கு அமுத சுரப்பி கிடைத்தது. சரி சரி, அந்த கதையை நீங்களே சொல்லுங்க, எல்லோரும் கேட்போம். மணிமேகலை ஆற்றில் இல்லாத மணிப்பல்லவ தீவில் தனித்து விடப்பட்டார். தீவு நிலத்தேடும் தெய்வம் மணிமேகலை முன் தோன்றி இந்த கோமுகி பொய்கையில் அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் மேலே வரும் நாள். முன்பு இது ஆபத்தினரின் கையில் இருந்தது. இன்று உன் கைக்கு வரப்போகிறது என்று கூறியது. வைகாசி பூர்ணை நாள் அமுத சுரப்பி மணிமேகலையின் கையை வந்தடைந்தது. அதற்கு அமுத சுரபி மன்னம் எடுக்க எடுக்க குறையாது. அது சரி, இந்த ஆபத்திரம் யாருக்கு தெரியுமா? எனக்கு நன்றாக தெரியும். சரி, அந்த கதையை சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன். ஆபுத்திரன் குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர்களால் கைவிடப்பட்டான். ஒரு நாள் பசு ஒன்று அவனுக்கு பால் கொடுத்து அவனின் பசியை போக்கியது. அதை கண்ட அந்தணர் ஒருவர் அந்த குழந்தைக்கு ஆபுத்திரன் என்று பெயரிட்டார். ஆமாம், இந்த கோமாதா தான் ஆபுத்திரனை வளர்த்தது. ஒரு நாள் வேள்விக்காக ஒரு பசுவை பலியிட முயன்றனர். அந்த பசுவை ஆபுத்திரன் தப்பி ஓடவிட்டான். பசுவை துரத்தி பிடிக்க முயன்ற அந்தணரை அந்த பசு கொம்பால் குற்றி கொன்றது. இதனால் ஆபுத்திரனுக்கு யாரும் உணவே கொடுக்கவில்லை. உணவு கொடுத்தால் தண்டனை கிடைத்தது. சிந்தாதேவி தெய்வம் மனம் நெருங்கி ஆபுத்திரனின் பிச்சை பாத்திரத்தில் உணவளித்தாள். மிக நல்ல உணவு. ஆனால் ஆபத்திரனது அவன் மட்டும் உண்ணாமல் அவனிடம் இருக்கும் ஆதரவற்றோர், உடல் உணவுற்றோர் ஆகிய எல்லோருக்கும் கொடுத்து அவனும் சேர்த்து உண்ணான். இது தமிழர் பண்பாடாயிற்று. மிகச்சரி. சிந்தாதேவி தெய்வம் இதை கண்டதும் ஆபத்திரனின் பிச்சை பாத்திரத்தை அமுத சுரபியாக மாற்றிக் கொடுத்தாள். ஆமா, அந்த இந்திரனுக்கே பிடிக்கவில்லை. இந்திரலோகத்தில் சுகமான வாழ்க்கை வாழலாம் என்று அவனிடம் ஆசை காட்டினர். ஆனால் ஆபத்திரன் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் மழைக்கடவுளான இந்திரன் நாட்டுக்கு நன்றாக மழை பொழிய வைத்து நாட்டில் இருக்கும் பஞ்சத்தை போக்கினார். அப்படியே ஒருவரும் பிச்சை எடுக்க வர மாட்டார்களே, அவ்வளவு பொறாமை.
சரிதான், அமுதசுரபிக்கு வேலை இல்லாததால் பஞ்சம் நிலைய யாவா நாட்டுக்கு கப்பல் மூலம் சென்றான். யாது ஊரே யாவரும் கேளு, இது தமிழர் உள்ளமாயிற்றே. சூறாவளியால் அகப்பட்ட மணி பல்லவம் என்ற தீவுக்கு அடைந்தான். அங்கு ஒருத்தரும் வாழவில்லை. ஆபுத்திரன் மனமுடைந்தான். பயனில்லாத அமுத சுரபியை கோமுகி ஆற்றில் இருந்து தன்னை போன்ற நல்ல மனதுள்ளவர்களுக்கே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். உண்ணா நோன்பு இருந்து தன் வாழ்க்கையை அங்கே முடித்துக் கொண்டான். இதுதான் சுயநலமற்ற ஆபுத்திரனின் கதை. நாங்கள் என்றால் அமதி சுரபி மூலம் வடிவாக நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டுக் கொண்டு நல்ல சந்தோஷமா இருந்திருப்போம். சிரிக்கலாம், மறக்கலாம், நினைப்புகள் முளைத்தது, பிறக்கலாம், கொதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. அமுத சுரபி தகுந்த மனிதர்களின் கைகளுக்காக இவ்வளவு காலம் காத்திருந்தது. அந்த பாத்திரத்தில் எப்படி உணவு கிடைக்கும்? அமுத சுரபியில் முதலில் ஒரு கற்பு கரிசி எண்ணமிட வேண்டும். அதன் பின் அள்ள உணவு வந்து கொண்டே இருக்கும். மணிமேகல தெய்வம் மணிமகளிலே திரும்பவும் பூம்புகாரில் கொண்டே விட்டது. அங்கே நீ முதலில் ஆதரே என் கற்பு கரிசியிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என கூறியது. யார் இந்த ஆதரே? பல கோடி பெண்கள் உலகெங்கும் உண்டு, உன் போல மனதுள்ள பெண்கள் உள்ளதா? யார் இந்த தேவதை? யார் இந்த ஆதரே? யார் இந்த ஆதரே? யாருக்கு இந்த கதை தெரியும்? சொல்லுவது கேட்போம். எனக்கு தெரியும். ஆதரை கற்புக்கரசி, சாதுகன் மனைவி. சாதுகன் ஒரு பெரும் வியாபாரி. நாளடைவில் குடி, சூது, கணிகையர் என எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகினான். சகல செல்வத்தையும் இழந்தான். பணம் செய்யும் வேலை. எல்லா பணக்காரரும் அப்படி இல்லை. சாதுகன் பணம் இழந்து வழங்கையுடன் நின்றான். ஆனால் அவன் பல மொழி திறமையும் வணிகத் திறமையும் கொண்ட கல்விமான். எனவே மறுபடியும் கடல் வணிகம் செய்ய முடிவெடுத்தான். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். ஆழ கடலும் சோலையாகும், ஆசையிருந்தால் நீந்தி வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். ஆழ கடலும் சோலையாகும், ஆசையிருந்தால் நீந்தி வா. சாதுகன் நம்பிக்கையுடன் பயணத்தை தொடங்கினார். ஆனால் புயலில் அகப்பட்டு நக்கசானர் வசிக்கும் நாகர் மலை பகுதியில் தரை ஒதுங்கினான். பாவ மாதிரி கணவனை காணாமல் தவிர்த்திருப்பாரே. ஆமாம், பல நாட்களாயும் கணவன் வேறு திரும்பாதனால் அவன் புயலில் அகப்பட்டு இழந்ததாக நினைத்தார். அக்கால வழக்கத்தின்படி நெருப்பு மூட்டி அதில் இறங்கினான். ஆனால் அந்த கற்பு கழற்சியை அந்த நெருப்பு ஒன்றும் செய்யவில்லை. நெருப்பு அணைந்து விட்டது. ஆதரே சிறப்பை பிரதானத்துக்கு விளக்குகிறது. அழகுமானி உலகம் அழிந்திராத திரவியமானி பாண்டிலே குமரியம்மா படைத்ததிலே தெய்வம்மா ஆயிரத்தியமானி. ஆதரே நெருப்பு ஒன்றும் செய்யவில்லை. அப்போது ஒரு அசரியை கேட்டது. ஆதரே, உன் கணவன் இறக்கவில்லை. அவன் செல்வங்களுடன் மீண்டும் வருவான். கவலை விடு மகளே. ஆதரே அசரியை சொன்னதை நம்பினார். நம்பிக்கையுடன் காத்திருந்தான். சாதக நிலை என்ன? அதிரையை மருந்து அங்கே வர தொடங்கி விட்டானா? சாதுகன் பல மொழி வல்லனன். நக்கசாரண மொழியில் பேசி அவர்களை ஆச்சரியப்படுத்தினான். அவர்களின் நரமானசம் உண்ணும் பழக்கத்தையும் மாற்றினான். அம்மாக்களின் தலைவன் அவனின் அறிவுரைகளால் மகிழ்ந்து அவனுக்கு பல செல்வங்களை கொடுத்து ஆதரையிடம் அனுப்பி வைத்தான். ஆதரையும் சாதுகனும் எல்லாரும் எனும் நல்லத்தை இனிதே நடத்தினர். சரி, நாம் மணிமகளின் கலைக்கு வருவோம். மணிமகளை முதலில் ஆதிரையிடம் பிச்சை எடுத்து அதில் குறையாத வந்த உணவில் அனைவரின் பசியை போக்கினார். அது சரி, அந்த உதயகுமாரன் காதல் விஷயம் என்ன நடந்தது? மணிமகளை அமுத சுரபி மூலம் அனைவரின் பசியை ஆற்றினார்.
காயசண்டிகை எனும் கண்டார பெண் ஒரு சாபம் காரணமாக தீரா பசி எனும் நோய் கொண்டிருந்தார். மணிமேகலை அமுத சுரபி மூலம் அந்த நோயை போக்கினார். இதை அறிந்துவிட்டு உதயகுமாரன் மணிமேகலையை தேடி வந்தான். இதை அறிந்துவிட்டு மணிமேகலை காயசண்டிகையை உருவெடுத்தான். ஆனால் உதயகுமாரன் இதை அறிந்து விட்டான். அவருடன் கதைப்பதற்காக நெருங்கி வந்தான். சரியாக சொன்னீர்கள். காயசண்டிகையின் கணவன் தன் மனைவியுடன் உதயகுமாரன் கதைப்பதாக நினைத்து அவரை வாளால் வெட்டி கொன்றான். அடுப்பாகவே காதலித்தது பெரிய குற்றமா? காதலித்தது குற்றமில்லை. திருமணத்தில் விருப்பமில்லாத பெண்ணை விரும்பியதுதான் குற்றம். அவன் இறந்ததற்கு முற்பிறப்பில் அவன் செய்த ஊர்வினைதான் காரணம். என்ன கோபுரம் கொலை செய்யப்பட்டது போலவா? மிகச்சரி. ஊழ்வினை உடுத்து வந்து என்ன உதயகுமார் இளவரசன் இல்லையா? அரசனுக்கும் அரசிக்கும் சரியான கோபம் வந்திருக்குமே. ஓ, மணிமேகலையின் மீதுள்ள காதலால் தான் உதயகுமாரன் இறந்ததை அறிந்து அவளை சிறையிலிட்டு பல கொடுமைகள் செய்தனர். ஆனால் மணிமேகலை அவளின் பலத்தின் மூலம் அவற்றிற்கு தப்பினாள். மணிமேகலை சிறையே பூர்ணமாசாலியாக மாற்றியிருப்பாளே. நன்றாக சொன்னீர்கள். சிறையில் இருந்த அனைவருக்கும் உணவும் நல்ல போதனைகளும் கொடுத்தார். நாளடைவில் அரசியும் அரசனும் அவளது நல்ல போதனையால் மனம் மாறி அவளை விடுதலை செய்தனர். மணிமேகலை தனது வாழ்க்கையை மற்றவர் வாழ்வதற்காக செலவழித்தார். சொல்லி முடித்து விட்டீர்கள். யார் அழைத்தீர்கள் என்று சொன்னதில்லை. மதுர கூலவாணியன் சீத்தலை சாதனர் மணிமேகலையை ஏற்றினார். இந்த பேரை முதலில் எங்கும் கேட்ட மாதிரி இருக்கிறேன். இளங்கோவடிகளுக்கு சிலப்பதிகாரன் கதை சொன்னவரே அவரே சிலப்பதிகாரத்தையும் எழுதி இருக்கலாமே. படித்தவர்களுக்கு தெரியும் எதை யார் எழுதினால் நல்லது என்று. சிலப்பதிகாரம் கலையோடு தொடர்புடைய காப்பியம். இளங்கோவடிகள் ஒரு அரசகுமாரன் என்பதால அவர் இயல், இசை, நடனம் போன்ற சகல கலைகளிலும் தேர்ந்தவர். இதனால்தான் அவர்களால் சிலப்பதிகாரமே எழுத முடிந்தது. மிகச்சரியாக சொன்னீர்கள். மணிமேகலை துறவரத்தை மேம்படுத்தும் காப்பியம். ஒரு துறவி எவ்வாறு வாழ வேண்டும் என கூறும் காப்பியம். ஊழ்வினையின் பயனை இவ்வாழ்வில் அனுபவிக்க வேண்டி வரும் என எச்சரிக்கும் காப்பியம். மக்கள் சேவையை மகேசன் சேவை என கூறும் காப்பியம். மணிமேகலை எனும் கற்பு கரிசியின் புகழ் என்றும் வாழும் என கூறி இத்துடன் நமது வில்லிசையை நிறைவு பெறுகிறோம். அடுத்த முறை என்ன கதை சொல்ல போகிறீர்கள்? வளையாபதி, குண்டலநேசி, சீவக சிந்தாமணி இதில் ஏதாவது ஒன்றுதான். அதுவரை எல்லோரையும் நலமுடன் வாழ வாழ்த்தி விடை பெறுகிறோம்.